கோவை மாவட்டம் எட்டிமடை பகுதியைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவரிடம் நடத்தப்பட்ட பண மோசடி குறித்து மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்ட ரவிக்குமார் மனு அளித்தார். மயிலாடுதுறையைச் சேர்ந்தவர் ரவிக்குமார். இவர் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: கோவை மாவட்டம் கந்தகவுண்டன் சாவடியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவர் மயிலாடுதுறையில் நடந்த RSS கேம்ப் மூலமாக தனக்கு அறிமுகமானார் எனவும், என்னை கோவைக்கு வந்து தன்னுடன் சேர்ந்து தொழில் செய்யலாம் என்று கூறி நம்பிக்கை வாக்குறுதி கொடுத்தார். இதன் பெயரில் நான் எனது மனைவி மற்றும் மகனுடன் கோவை கந்தகவுண்டன் சாவடி பகுதியில் வாடகை வீட்டில் குடியேறினேன். ஒரு வருடம் கழித்து ஒரு இடத்தை காட்டி அதனை உன் பெயரில் பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் என்று கூறினார். அதன்படி அடுத்த வாரத்தில் 25 சென்ட் இடத்தை எனது பெயரில் பத்திரப்பதிவு செய்தார். பிறகு உன் பெயரில் லோன் போட்டு வீடு மற்றும் ஏதேனும் தொழில் தொடங்கலாம் என்று கூறி ஆர்எஸ்புரத்தில் உள்ள காஸ்மோஸ் கோஆபரேட்டிவ் பேங்குக்கு தன்னை அழைத்துச் சென்று என்னுடைய பெயரில் சேமிப்பு கணக்கை துவங்கி கந்தகவுண்டன் சாவடியில் ஒரே வீட்டை கட்டி அந்த வீட்டை லோன் போட்டு எனக்கு வாங்கி தருவதாக கூறி எனது பெயரில் இருந்த 25 சென்ட் இடத்தை வங்கியில் அடமானம் வைத்து 45 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றார். அந்த கடன் மூலமாக வீடு ஒன்றை வாங்கி அதனை அவர் பெயருக்கு மாற்றிக்கொண்டார். பின்னர் கூடுதலாக வங்கியில் அதே இடத்தை காட்டி மேலும் 41 லட்சம் பெற்றுள்ளார். அந்த பணத்தை அவரது மனைவி அருணாதேவி வங்கி கணக்கிற்கு அனுப்பிவிட்டார். அதன் பின்னர் கடனாக பெற்ற கடன் தொகையை மோகன்ராஜா கட்டவில்லை. எனது பெயரில் இருந்த நிலத்தை காட்டி கடனாக பெற்றதால் வங்கி அதிகாரிகள் தன்னிடம் பணத்தை கேட்டு மிரட்டல் விடுவதாகவும், எனவே எனது பெயரில் பணம் வாங்கி மோசடி செய்த மோகன்ராஜ் மற்றும் அவரது மனைவி அருணாதேவி ஆகிய இருவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. என்னுடைய பெயர் ஜே ரவிக்குமார். காக்கா சாவடியிலேருந்து வரேன். நான் இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்கேன். இது மனு சம்பந்தமாக என்னவென்றால், காக்கா சாவடியை சார்ந்த பாஜக மகளிர் அணி செயலாளர் அருணாதேவி அவர்களின் வீட்டுக்காரர் அங்கே என்னுடைய பெயரில் ஒரு 45 லட்சம் லோன் எடுத்து அவர் டிரான்சாக்ஷன் பண்ணி கொண்டார். அதுக்கப்புறம் பெஸ்ட் கிராசரி என்ற ஒரு நிறுவனம் தொடங்கி 41 லட்சம் அந்த என்னுடைய லோன் எடுத்து அதை டிரான்சாக்ஷன் பண்ணி கொண்டார். இதில் நான் வங்கியிடம் என்னுடைய பரிவர்த்தனை காசோலைகளிலே கேட்டேன். கேட்கும்பொழுது என்னுடைய ஆவணங்கள் எதுவும் வங்கியிடம் இல்லை. உடனே வங்கி மேலாளர் அவர்கள் வீட்டிற்கு வந்து கிட்டத்தட்ட 2 மணிலேருந்து நைட்டு 10:30 மணி வரை என்னிடம் பேச்சுவார்த்தை நடத்தி எந்த விவரமும் தேவையில்லை என்று என்னை மிரட்டி கையெழுத்து வாங்கி கொண்டனர். மற்ற ஆவணங்களிலும் என்னிடையும் என் மனைவியிடமும் கையெழுத்து வாங்கி கொண்டனர். வாங்கி கொண்டு இப்பொழுது அந்த 45 லட்சம் லோனை 2 நாள் கழித்து அடைத்து விட்டார்கள். முதலில் எடுத்த லோனை, இரண்டாவது எடுத்த லோனை 1 மாதம் கழித்து அடைக்கிறேன் என்று சொன்னார்கள். இப்போ 10 மாதம் ஆகிவிட்டது. இதனால் எதுவும் அடைக்கலை. இந்த லோன் எடுத்ததனால் என்னால் பொருளாதார ரீதியாகவும் வேற எந்த நிறுவனத்திலும் பேங்க்லையும் வங்கியிலும் லோன் வாங்க முடியவில்லை. நான் ரொம்ப மன உளைச்சலிலும் வறுமையிலும் தள்ளப்பட்டுள்ளேன். இதற்கு மேலும் என்னை போன்றவர்கள் இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தான் நான் இந்த பேட்டியை சொல்கிறேன். இவர் விரைவில் அந்த லோனை முழுமையாக அடைக்க வேண்டும். ஆனால் இவர்களால் இழந்த எனக்கு எல்லாவற்றையும் அனைத்தும் திரும்ப தர வேண்டும் என்று. எவ்வளவு வாங்கினாங்க? 41 லட்சம். அது இன்னும் கட்டலைங்களா? இன்னும் கட்டல. எங்க வந்திருக்கீங்க? மாவட்ட ஆட்சியர்